ஐபிஎல் 2025க்கான ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸ் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸில் மொத்தமாக 8 ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7th ரூலில் வந்து ஒரு முக்கியமான பிளேயருக்காக 7th ரூலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல் ரிட்டென்ஷன் ரூல்ஸில் என்னென்ன ரூல்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரூல் நம்பர் 1ல் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம். அந்த 6 ரிட்டென்ஷன்லையும் பிசிசிஐ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த 6 ரிட்டென்ஷன் ஸ்லாட்லேயும் ஒரு ஸ்லாட்லேயும் ஒரு சேலரியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரிட்டென்ஷன் ஸ்லாட்டில் 18 crores, செகண்ட் ஸ்லாட்டில் 14 crores, தேர்ட் ஸ்லாட்டில் 11 crores, மறுபடியும் ஃபோர்த் ஸ்லாட்டில் 18 crores, ஃபிஃப்த் ஸ்லாட்டில் 14 crores, சிக்ஸ்த் ஸ்லாட் வந்து அன்கேப் பிளேயர்ஸ்க்கு 4 crores. எல்லார் டீம்லையுமே ஒன்று இல்லைன்னா 2 அன்கேப் பிளேயர்ஸ் மேக்ஸிமம் இருக்கணும். இந்த 6 ரிட்டென்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேலன்ஸ் இருக்கிற பர்ஸ் வந்து 41 crores தான். ரூல் நம்பர் 2ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 ஆர்டிஎம் ஆர் ரிட்டென்ஷன் ஸ்லாட்ல மேக்ஸிமம் 5 கேப்டு பிளேயர்ஸ் இருக்கலாம். இந்தியன் பிளேயர்ஸாகவும் கூட இருக்கலாம், ஓவர்சீஸ் பிளேயர்ஸாகவும் கூட இருக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் 2 அன்கேப் பிளேயர்ஸ் இருக்கலாம். ரூல் நம்பர் 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐபிஎல் 2024 ஆக்ஷன் பர்ஸ்ல எல்லா டீமுக்குமே 100 crores கொடுத்தாங்க. இப்போ ஐபிஎல் 2025 ஆக்ஷனுக்கு எல்லா டீமுக்குமே 120 crores ஆக்ஷன் பர்ஸா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ரூல் நம்பர் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஐபிஎல் 2025லேருந்து பிளேயிங் 11ல் இருக்கிற பிளேயர்ஸ்க்கு வந்து 7.5 lakhs வந்து மேட்ச் ஃபீஸாக கொடுக்க போகிறாங்க. இம்பேக்ட் பிளேயர்ஸ்க்கும் சேர்த்து தான் இந்த மேட்ச் ஃபீ. இந்த 5th ரூலில் தான் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு செக் அடிச்சிருக்காங்க பிசிசிஐ. எந்த ஓவர்சீஸ் பிளேயர் சொன்னாலும் இந்த மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒருவேளை ஓவர்சீஸ் பிளேயர் இந்த மெகா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலனா அவங்களால அடுத்த மெகா ஆக்ஷன் வர வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. 6th ரூல் ஒரு முக்கியமான ரூல் தான். இந்த 6th ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆன பிளேயர்ஸ் ஆக்ஷன்ல பிக் பண்ணதுக்கு அப்புறம் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களே அவங்கள வந்து அன்அவைலபிள் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயர்ஸ் வந்து பேன் ஆயிடுவாங்க. அவங்களால 2 years வந்து ஐபிஎல் சீசன்ஸ் ஆட முடியாது. 7th ரூல் தான் ரொம்ப முக்கியமான ரூலு. இந்த 7th ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டு பிளேயர்ஸ் வந்து அன்கேப்டு பிளேயர்ஸா மாறலாம். இப்போ நடக்க போற ஐபிஎல் 2025க்கு முன்னாடி 5 year கேலண்டர்ல இன்டர்நேஷனல் ஸ்டார்டிங் 11ல விளையாடாதவங்க, அப்படி இல்லைன்னா பிசிசிஐயோட சென்ட்ரல் கான்ட்ராக்ட்ல இல்லாதவங்க அன்கேப்டு பிளேயர்ஸா மாறிக்கலாம். இந்த ரூல் வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான், ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்க்கு கிடையாது. இந்த 7th ரூல் பார்க்கும்போதே தெரியுது தோனிக்காக மாத்திருக்காங்க. ஏன்னா தோனி வந்து இப்போ அன்கேப்டு பிளேயரா ஆடலாம். ஆனா ஐபிஎல் 2025ல தோனி ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து சிஎஸ்கேயோடைய ரீடைன் பிளேயர்ஸ் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா கடைசி நேரத்தில் என்ன முடிவு பண்ணுவாருன்னு நம்மளுக்கு இல்லை, அவருக்கே தெரியாது. 8th ரூல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்பாக்ட் பிளேயர் ரூலுக்கு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. 2027 வரைக்கும் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். இதே மாதிரி நிறைய அப்டேட்டுக்கு நம்ம இன்ஃபோபேட்டை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க.